ஆமி, அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ தேங்கோட ஒன் ஷாட். ஆக்சுவலாக இந்த ஒன் ஷாட் வந்து வேலண்டைன் ஸ்பெஷலாக தர வேண்டியது. பட் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஐம் சாரி அதுக்கு. ஏன்னா நான் ஒரு மாதிரி அப்படியே ஸ்டக் ஆகிட்டேன். ஸோ அதனால தான் இதுக்கப்புறம் ரெகுலராக போட நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் ஆல்ரெடி குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணது தான். ஒன்ஸ் அகெயின் நான் இங்கே வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஒரு 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 1 or 2 minutes நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் எஃப்எஃப்குள்ளே போகலாம். ஓகேவா? என்னென்னா இதுக்கப்புறம் செரியோட சேனலில் இருக்க பாப்பாவோட சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து நான் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் அவளோட ஜானு எஃப்எஃப் அண்ட் காதுமா எஃப்எஃப் எல்லாமே வந்து இதுக்கப்புறம் நான் என்னோடய சேனலில் போடுற மாதிரி இருக்கும். கீப் சப்போர்ட்டிங். என்னால் அவள் அளவுக்கு பெஸ்ட்டாக தர முடியாது. பிகாஸ் அவள் ஸ்டைல் டோட்டலாக வேறு. ரொம்பவே நல்லா தருவாள். பட் என் ஸ்டைல் அதுக்கு அப்படியே ரொம்ப டிஃப்ரெண்ட். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் பெஸ்ட்டை கண்டிப்பாக தரேன். ப்ரொஃபஸர் மாமாவும் நான் கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் என்னென்னா ப்ரொஃபஸர் மாமாவில் கொஞ்சம் ஸ்ட்ராங் கேரக்டர். ஸோ கொஞ்சம் இல்லை, ரொம்பவே எவ்வளோ ஜாலியாக இருக்காரோ அந்த சேம் டைம் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் ஆல்சோ. ஸோ அதனால் அது போக கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் அகெயின் அதை வந்து எடுத்து பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் தென் சாரி, ஏன்னா ப்ரொஃபஸர் மாமாவுக்கு ஒரு பெரிய ஃபேண்டமே இருக்குது. அவங்களெல்லாம் நான் மேபி தெரில டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தேன். ஐம் சாரி. பட்டு வேறு வழியே இல்லை, நான் தான் போட்டாகணும். வேறு வழி இல்லாமல் நீங்களும் கேட்டாகணும். ஸோ வேறு எதுவும் கிடையாது. அண்ட் அப்கமிங் பாப்பா சொன்ன ஜங்குக் அண்ணாவோட ஜான் எஃப்எஃப்பும் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக ஜானு வந்து அவளுக்கு ரொம்ப ஃபேவரட். அது நான் ஸ்டார்ட் பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரி லைட்டாக கஷ்டமாக இருந்தாலுமே வேறு வழி இல்லை, நான் தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால தான். அண்ட் ஜானுக்கு ரொம்ப பேர் வெயிட் பண்ணியிருந்தீங்க. ஸ்கூல் வைப்பை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஜங்குக் வெர்ஷன்லன்னு. அவளுமே அதை ஃபீல் பண்ணியிருந்தா. ட்விஸ்டட்க்கு அப்புறம் அது கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் அது வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இட்ஸ் ஓகே, நான் அதை பார்த்துக்கிறேன், கவர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் 1 month ஒரு 2 months மேலே எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேடா, இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எந்த இன்ட்ரூவும் இல்லாமல் நம்ம அப்படியே டேரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்கு என்ன ஸ்போர்ட்ஸ் ரூம் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க சொன்னதான் ஞாபகம் இருக்குல்ல அவன்? அக்கா இல்லை, நான் இதுக்குக்கா வந்துக்கிட்டு நீங்களே சொல்லிவிடுங்களேன். இங்கே பாரு, 2 மணி நேரம் தின்ற மாட்டான், சரியா? சும்மா பார்த்து சீனியர் நான் பண்ணிக்கிறேன், ஸோ நீங்கள் என்னை நம்பி விடலாம், அது மட்டும் சொல்லு போதுமா? அக்கா அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேனே, நம்ப விடுங்க. இங்கே பாரு அயன், இது எங்களோட லாஸ்ட் செட். ஸோ இந்த டைம் கண்டிப்பாக வின் பண்ணிடணும். அது மட்டும் இல்லாமல் ஆப்னன் காலேஜ் வேறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப. அதனால் பையன் ஜர்க்லாம் ஆகலை, பட் இருந்தாலும் அந்த தாட் இருந்துகிட்டே இருக்குது அவன் கண்டிப்பாக வின் பண்ணிடணுன்னு. அதனால தான் சொல்கிறேன், நீ சும்மா ஒரு வார்த்தை நான் பண்ணிவிடுவேன் சீனியர், அது மட்டும் சொன்னால் போதும். சரியா? அக்கா உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுவேன். இல்லை சீனியர் மாஃபியா ஃபேமிலியாமே? அப்படியா? ஓ, யார் இதெல்லாம் அவங்ககிட்ட சொன்னது? ஆமாம், ஆனால் நீ பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் கிடையாது. அவன் ரொம்ப ஹம்பிள் தான் எல்லாருக்கிட்டையும், சரியா? சரிக்கா. பாரு, தைரியமாக பேச அவன்கிட்ட, இல்லைன்னா அவன் எப்படி ஒன்று ஒத்துப்பான்? அக்கா நான் வரலக்கா. என்ன வரல? நீ தான் டெக்னிக்கல் ரவுண்ட்லன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன? குவிஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்கும். கொஷின்ஸ் ஆன்சரில் நீ தான் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். கொஷின் ஆன்சர் தானே அந்த குவிஸ், அந்த ஸ்டேஜில் இது கூட பண்ணலாம் எப்படி? ஐயோ, கொஷின் ஆன்சர் தானே அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுறாங்க. கொஷின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தானே தெரியும். சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எதுக்கு அயன், எல்லாம் புரியுதுல்ல? புரியுதுக்கா. அப்படி சொல்லிட்டு அவங்களும் ரூம் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அந்த ரூமில் நிறைய பாய்ஸ் உட்காண்ட்ருக்காங்க. ரொம்ப ஸ்வெட் ஆகி ஏசியெல்லாம் கொஞ்சம் ஹையாக வச்சு அப்படி உட்காண்ட்ருக்காங்க. தயம், லூனா எல்லாம் ஓகேவா? ஆமாம். இது யார் புதுசா? நான் தான் சொன்னல லூனா, எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேணான்னு. இப்போ எதுக்கு தேவையில்லாமல்? டேய் இருடா, கோவப்படாத. அதான் ஜூனியர்லேருந்து ஒரு பொண்ணு எடுக்கணும்ல. ஏய், இதுக்கு தான் புட்டி இருக்கால, இதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க சொல்கிற. ஃபைனல் யாட்டி நம்ம தான் ஓவரால் கப் நம்மக்கிட்ட தான் வரணும்னு இருக்கு. புரியுதா இல்லையா? உனக்கு புரியுதாடா? ஃபஸ்ட் இயர்லேருந்து ஒரு பொண்ணு வரணும், மறந்துட்டியா? ஓ, அது வேறு போட்டிருக்காங்களா? சரி, என்ன டெக்னிக்கலாக ஓகேவா?
அந்த பொண்ணுக்கு 10 பாயிண்ட்ஸ் கொடு. புட்டி நீ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் 20 பாயிண்ட்டு, நீ 30 பாயிண்ட்டை கவர் பண்ணிக்கோ சரியா? டேய் இல்லைடா, இந்த டைம் நான் 10 பாயிண்ட் கவர் பண்ணிக்கிறேன். அந்த ஃபஸ்ட் இயர் பொண்ணு இருக்கல அவளே 30. என்ன விளையாடுறியா? எப்பவுமே நீ தானே டெக்னிக்கல் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்ப, அப்புறம் என்ன? இல்லைடா டைம் ஜூனியர் கிட்ட தான் போகணுமா? சரி அவள் வேணாம், குட்டியை பார்த்துக்க சொல்லு. குட்டி அண்ணா அது லூனாக்கா கிட்ட சொன்னேன், அக்கா வேணான்ட்டாங்க. என்ன ஏண்டி என் புட்டி நல்லா தானே பண்ணோம்? ரீனா பண்ணுவலடி. அண்ணா நான் பண்ணுறேன் தானே சொன்னேன், அக்கா தான் வேணான்ட்டாங்க. தயம் கோவப்படாதடா. இந்த பொண்ணை நான் எப்போத்துலேருந்து பார்த்துருக்கேன், நிறைய காம்படிஷன்லாம் பார்த்துருக்கேன். ஸ்கூல் லெவலில் வரும்போது அவ்வளோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாள். ஸோ டெக்னிக்கல்லாம் இப்படி எப்படின்னு அசால்ட்டாக பண்ணிவிடுவா. 30 பாயிண்ட் தாராளமாக நம்பி கொடுக்கலாம், புட்டியை நம்பி கொடுக்குறதோட. ரிஸ்க் இல்லைல்லடி. இல்லைடா ட்ரஸ்ட் மீ. டே மச்சான் அதான் அவள் சொல்கிறாள், லூனாவுக்கு தெரியாது. அவள் பார்த்துப்பாடா. இல்லைடா ஓவரால் 40 பாயிண்ட்ஸ்டா. அதான்டா லூனா பார்த்துப்பா. இங்கே வா. அக்கா போ கூப்பிட்றான்ல. குட் மார்னிங் சீனியர். பண்ணிவிடுவேல? பண்ணிடுறேன் சீனியர். அவள் ஏதோ சொல்கிறா, இதோ நீ நிறைய பார்த்துருக்க பண்ணியிருக்க அப்படி இப்படின்னு. எனக்கு இதெல்லாம் தெரியாது. 30 பாயிண்ட்ஸு மைண்டில் வச்சுட்டு கேம் ஒழுங்காக விளையாடு. இந்த டைம் ஓவரால் சாம்பியன்ஷிப் நம்ம தான் எடுக்கணும், அது மட்டும் மைண்டில் வச்சு சரியா? ஓகே சீனியர். ஆமாம் என்ன கீழே குஞ்சிட்டே இருக்க, என் முகத்தை பார்த்து பேசணும்லாம் தெரியாதா? இங்கே பாரு. இல்லை பரவாயில்ல சீனியர். பாருடி. பேர் என்ன? ஒயன். ஓகே ஒயன் பார்க்கலாம் சரியா? அப்புறம் சொதப்பிட மாட்டல? சொதப்பின செத்தேன் என்கிட்ட. இல்லை சீனியர், டீனாவே இருக்கட்டும். ரீனாவா? சீனியர் எனக்கு வேணாம் சீனியர். என்னடி வேணான்னு எப்படி கெஞ்சிட்ருக்கா? அதான் வேணான்ட்டல, போட்டியை போட்டுக்கோ. நீ தாண்டா பயன்படுத்தி வச்சுருக்க. ஆல்ரெடி நீ மாஃபியா ஃபேமிலி நீ யாரோ வேறு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி வச்சுருக்காங்க. அதுவே பயந்துட்டு வந்தது, நான் பார்க்கவே மாட்டேன்னுச்சு, நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். என்ன மாஃபியானா பயமா? இல்லை இன்கேஸ் நான் ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் நீங்கள் என் குடும்பத்தெல்லாம் கூட்டிகிட்டு வந்து கன்னை வச்சு ஷூட் பண்ணி கொன்னுட்டிங்கன்னா அதனால் வேணாம். கன்னை வச்சு ஷூட் பண்ணி உன் ஃபேமிலியை கொள்ளணுமா? எது இந்த காம்படிஷனுக்காகவா? யாடி இந்த கிரிஞ்சு? டீனா நீயே பார்த்துக்கோ. ஓகேண்ணா. சொன்னா கேளு, நீ ஹேண்டில் பண்ணாத. என்ன தானே இதை பார்த்துக்க சொன்ன, நான் பார்த்துக்கிறேன், கம்முன்னு போ. ஏதோ பண்ணிடி அப்படி சொல்லிட்டு தயங்க அங்கேருந்து போயிடுவான். ஸோ இங்கே வயன் அவ்வளோ பயந்துட்டுருப்பா. அக்கா நான் பண்ணவே இல்லை அக்கா. பார்த்தீங்களே எப்படி மிரட்டுறாருன்னு. மாஃபியானா அப்படி தாங்க இருப்பார், வேணாமே. இங்கே பாரு, தயங்க ஒரு டைம் கூட மாஃபியா ஃபேமிலி மாதிரி ஒரு நாள் கூட பிஹேவ் பண்ணதில்லை. நீ எதுக்கு தேவையில்லாமல் அது எதுவும் யோசிச்சுட்ருக்க? உன் வேலை என்ன? நீ கரெக்டாக பாயிண்ட்ஸ் எடுக்கணும். இது உனக்கு ஈஸி தானே. நீ ஸ்கூல் டைமில் இதை விட பெரிய பெரிய காம்படிஷன்லாம் பண்ணியிருக்கல, ப்ரைஸஸ்லாம் வாங்கியிருக்கல, அப்புறம் என்ன ப்ராப்ளம் உனக்கு? சரிக்கா அப்படி சொல்லிட்டு வயனும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பா. ஸோ எப்பயோ ப்ரிப்பேர் பண்ணுறத விட ரொம்பவே அதிகமாக எப்போலாம் டைம் இருக்கோ அப்போல்லாம் லைப்ரரி தான் இருப்பாள், முக்கால்வாசி அப்படி தான் இருப்பாள். ஸோ நிறைய டைம் வயனை பார்த்துருப்பான். இவ பேர் ஏதோ சொன்னாலே வயன் தானே? வயன். சீனியர். உட்கார் எதுக்கு எழுந்துடலான்ட்டு உட்கார். என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கியா? ஆமாம் சீனியர். சரி எதுக்கு இப்படி பயப்படுற? சரி நல்லா பண்ணு சரியா? சொதப்பிடாத. 30 பாயிண்ட்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது, புரியுதா? புரியுது சீனியர். சீனியர் நான் படிக்கணும்.
என்ன சிம்பாலிக்காக போன்னு சொல்கிறியா? ஐயோ, நான் யார் சீனியர் உங்களை போன்னு சொல்கிறதுக்கெலாம்? சீனியர், அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை சீனியர். சரி சரி, உனக்கு என்னை பார்த்தா பயமாக இருக்கா? இல்லை. ஆமாம் இருக்கு. ஓ, எதனால்? மாஃபியானாலையா? இல்லை இல்லை இல்லை. சரி, ஐஸ்கிரீம் ஏதாவது சாப்பிட்றியா? ரொம்ப நேரம் படிச்சுட்டே இரு, பாடிலாம் ஹீட்டாகும், ஏதாவது சில்லுன்னு வாங்கின்னு வாட்டா? இல்லை இல்லை, அதெல்லாம் எதுவுமே வேணாம், எனக்கு வேணாம். ஸோ தேங்கோ அப்படியே போய்ட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான். சாப்பிடு. எனக்கு ஆக்சுவலாக உனக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும்லாம் தெரில, ஏதோ ஒரு ஃப்ளேவர் ரேண்டமாக வாங்கிட்டு வந்தேன். ஓகே தானே உனக்கு? எனக்கு பிடிக்கும். கொஞ்சம் நார்மலாக பிஹேவ் பண்ணுறேன். ரொம்ப புரியுதா? ஆமாம், யார் சொன்னா மாஃபியான்னு? இல்லை, ஃபஸ்ட் இயரில் காசிப் பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்களெல்லாம் கொன்றாதீங்க. இங்கே பாரு, இந்த பாருடி, என்னை பார்த்தா கொள்கிற மாதிரியா இருக்குது? இங்கே பாரு, எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாமே மாஃபியா பேக்ரவுண்ட் தான், அது இல்லைன்னு சொல்ல. எனக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லடி. நான் மாஃபியா கிடையாது, புரியுதா? நான் உன்னோட தயாங் தான். சீனியர், ஐ மீன் என்னோட நேம் கிம் தயாங். ஓகே சீனியர், நீங்கள் பார்க்க ரொம்ப சாஃப்ட் லுக்கிங்காக தான் இருக்கீங்க. நல்ல வேலை இப்போ ஆச்சு சொன்னியே. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் டி. சீனியர், என்ன? இல்லை இல்லை, ஏதோ கேட்க வந்த, அப்புறம் பயந்துட்டு கேட்காம அப்படியே நிறுத்திடுற. என்ன சொல்லு, இது வந்தாலும் நான் சொல்ல ரெடியாக தான் இருக்கு. என்னடி? இல்லை, அது ஒரு மாதிரி பயமாக இருக்கு. இதுக்கு அதெல்லாம் நீ நல்லா தான் பண்ணுவேன். நிறைய வீடியோஸ்லாம் காட்டினாலும் நான் உன் மேலே எனக்கு நம்பியாக இருக்குது. ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணு. ஓகே, பாய் அப்படி சொல்லிட்டு தேங்க வந்து போயிடுவான். ஸோ வயனுக்கு இப்போ தான் லைட்டாக சிரிப்பே வரும். இவ்வளோ நேரம் பயந்து பார்த்துருப்பா. இப்போ தான் தயாங்கோட ஒரு ஃபுல் ஃபேஸை பார்க்குறா. ரொம்ப அழகாக சிரிச்சிட்டே பேசியிருப்பான். அச்சோ, இந்த சீனியர் இவ்வளோ அழகாக இருக்கார். இந்த சீனியர் சொன்ன மாதிரி அவங்க அம்மா அப்பா அவங்க பேக்ரவுண்ட் தான் மாஃபியாவாக இருக்கும் போல். மற்றபடி இந்த சீனியர் ரொம்ப நல்லவங்க போல். ஐயோ, ப்ரிப்பேர் பண்ண ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்படியே டேஸஸ்லாம் போகுது. ஸோ நார்மலாக கிளாஸஸ்லலாம் எக்ஸாம்ஸ் வைப்பாங்க நார்மலாக செம்முக்கு முன்னாடி. ஸோ அது மாதிரி ஒரு எக்ஸாம் நடக்குது. ஸோ வைண்டா உட்காண்ட்ருக்கா. பக்கத்தில் சீனியர் உட்கார இடத்துல தேங்க வந்து உட்காடுறான். ஸோ வயனுக்கு பக்குன்னு இருக்குது. என்ன சீனியர் இருக்காரு அடி? இந்த எக்ஸாமெல்லாம் வேறு வச்சு கடுப்பேற்றிட்டு இருப்பானுங்க. என்ன எக்ஸாம்? டேட்டா ஸ்ட்ரக்சர். என்ன டிஎஸ்? படிச்சிட்டியா? நான் தான் படிக்கவே இல்லையே. நான் காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படி சொல்கிறது? நான் தான் கேட்குறேன், படிச்சிட்டியா? படிச்சிட்டேன். ஆனால் பார்ட் மட்டும் 14 மார்க் கொஷின் மட்டும் கவர் பண்ணல. அது எப்படி இருந்தாலும் அந்த ஒரு மாதிரி ப்ராப்ளமாக தானே இருக்கும். அது மட்டும் ப்ரிப்பேர் பண்ணலை. சரி அப்படி சொல்லிட்டு அவனும் சும்மா விரும்ப அப்புறம் வச்சிட்ருப்பான். ஸோ இங்கே கொஞ்ச நேரம் கழிச்சு வயனை அழுக ஸ்டார்ட் பண்ணியிருப்பா. எதுக்கு அழுகுற? உன்னதாண்டி, எதுக்கு அழுகுற? உன்னதான் கேட்குற, எதுக்கு அழுகுற? பாரு, எல்லோரும் பார்க்குறாங்க. எல்லாம் அட்டன் பண்ணிட்டேன், பாச்சி மட்டும் அட்டன் பண்ணல. ஓ, அது கொஷின் பேப்பர் கூட கூட்ரி இந்த சம் தானா இரு அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி அந்த சம்மெல்லாம் சால்வ் பண்ணிட்டு எழுது. இதுக்கு தானே எழுதுடி அப்படி சொல்லிட்டு அவளும் எழுதிலாம் முடிச்சிட்ட பிறகு ஃபைனலாக அவங்க டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி, வயனோட டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி வராங்க. வந்து பேப்பர்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ வயனோட பேப்பர் பார்த்துட்டு ஓகே வயன், குட் ஆஸ் யூஷுவல், நல்ல மார்க் தான், பிரச்சனை இல்லை. அம்மா
வாட்சி ப்ரோக்ராமிங் எனக்கு வரலன்னு சொல்லிட்டு இருந்த அந்த ப்ராப்ளம் இப்போ போட்டிருக்க. ஓகே, நைட் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணியா? ஆமாம் சார். சாரிம்மா, நேற்று ஒரு ஃபங்க்ஷனில் இருந்தேன், ஃபேமிலி ஃபங்க்ஷன். நீ டவுட் கேட்கும் போது என்னால் கிளியர் பண்ண முடியல. பரவாயில்ல, நீ ஆஸ் யூஷுவல் பிரில்லியன் கேர்ள்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். உட்கார். தேங்க்யூ சார். அப்படியே சிரிச்சிட்டு வயன் தயங்க பார்க்குறா. தயங்கம் ரொம்ப படிப்பு சார் பாபோலையே. தேங்க்ஸ் சீனியர். இருக்கட்டும் சீனியர். நீங்கள் எதுவும் எழுதலை? அதெல்லாம் செமஸ்டரில் எழுதிக்கிறேன், பிரச்சனை இல்லை. என்ன ஹாப்பியா? நீங்கள் ரொம்ப நல்லா படிப்பீங்களா? அவ்வளோ நல்லா படிக்க மாட்டேன், ஆனால் படிப்பேன், அவ்வளோதான். டேய் தயம், என்னடா பேப்பரை காலியாக வச்சுருக்க? சார், ஒரு மாதிரி டயர்டாக இருந்தது, செம்மில் எடுத்துட்டேன் சார். ஏதோ நீ ஆல் கிளியர் பண்ணுற, இப்போ வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர் இல்லை, அதனால ஒன்று விடுறேன். ஆல் கிளியரா? செம்ம சீனியர், சூப்பர். தேங்க்யூ. ஐயோ, இவன் வேறு எனக்கு அசிங்கப்படுத்தி போகிறானே அப்படி சொல்லிட்டு தாங்க உட்காந்துருக்கான். ஸோ அதே டைமும் முடியுது, எல்லாம் வெளியே வராங்க. அகைன் அவன் டேங்கிட்ட போய்ட்டு சீனியர் ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் இல்லைன்னா எனக்கு 14 மார்க் போயிருக்கோம் தெரியுமா? நான் ஆக்சுவலாக ஃபுல்லாக தியரி தான் கவர் பண்ணேன், ப்ராப்ளம் எதுவுமே கவர் பண்ணல. எனக்கு இந்த ப்ராப்ளமும் தெரியாது, அதனால தான். இதுதான் சார்கிட்ட கேட்டு லேர்ன் பண்ணிக்கோ. எதையும் ஸ்கிப் பண்ணாத, சரியா? சீனியர், இன்னும் என்னடி? என்னங்க பென்? இது என் பென் இல்லையே, உன் பென் தானே? இல்லை, நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு பென் இல்லாமல் வருவீங்களா? அது ஓகே தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு தேங்க் கிளம்பிடுறான். ஸோ ஐனோ அப்படியே லைட்டாக நின்றுப்பா சிரிச்சிட்ருக்கா தேங்க பார்த்து. ஸோ ரொம்ப ஐயோ குஸ்க்கு வேறு ப்ரிப்பேர் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கா. அப்படியே தான் டேஸ்ட் போயிட்டுருக்கு. ஸோ காம்படிஷன்லாம் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸ்போர்ட்ஸில் தேங்க எல்லாமே வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க கேங் எல்லாமே. டேய் ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓவர்லாடா. இல்லைடா, ஆல்ரெடி உனக்கே தெரியும்ல, அந்த காலேஜும் நமக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. சரி ஓகே விட டெக்னிக்கல் அவனை முடிச்சு தெரியலாம். அதான்டா ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது, புது பொண்ணு வேறு. எப்படி நம்மளுக்கு தெரில மச்சான். டே நான் அந்த பொண்ணை பார்த்துருவேன்டா, எப்போ பார்த்தாலும் இதுக்கே தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருவோம். கவலைப்படாத, நல்லா பண்ணுறோம் சரியா? சரி மச்சான், நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு, நெக்ஸ்ட்டு வேறு இருக்குல்ல. சரி மச்சான் அப்படி சொல்லிட்டு அவனும் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கான். இப்போ இங்கே டெக்னிக்கல் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் உட்காண்ட்ருக்கீங்க, கரெக்டாக நீங்கள் உள்ளே போய் உட்காடுறீங்க. உங்களுக்கு லைட்டாக வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது. என்ன ஒருவேளை பீரியட்ஸ் ஆக போதா என்ன அப்படி சொல்லிட்டு அங்கே உட்காடுறீங்க. ஸோ காம்படிஷன்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு எங்கள் ஸ்டொமக் பெயின் தாங்கவே முடியல, ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு, கால்லாம் உதிருது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே. ஸோ இப்போ கரெக்டாக ஜங்குக்கும் தேங்கும் வந்திருக்காங்க. என்னடா என்ன மார்க்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க, அதான் தெரில மச்சான். இரு லூனா வரட்டும். என்னடியாச்சு, இல்லை பர்ஃபெக்ட் தானே? தயம் இல்லைடா, பாயிண்ட்ஸ் எடுக்க முடியல. இன்னும் விளையாடுறியா? பாயிண்ட்ஸ் எடுக்க முடியல அது எழுதுன்னு பாரு. எப்படி எடுக்க முடியலண்ணா என்ன அர்த்தம்? இல்லை தயம், எவ்வளோ ட்ரை பண்ணோம், ஆனால் வைன் சைட்லேருந்து லாஃப் ஆகிடுச்சிடா அப்படின்னு சொன்னோன்னே தான் லூனாவுக்கு கன்னத்துலேயே சப்புன்னு ஒன்று கொடுக்குறான் தயம். அதுக்கு தான் சொன்னேன் நீங்களே பாருங்கன்னு. தேவையில்லாமல் அவளை இவளை நிறுத்து. எங்கடி அவ? எங்க தெரிலடா, போய் கூப்பிடலான்னு போகிறதுக்குள்ளே காணோம். ஓ எஸ்கேப் ஆகுறாளா? சரி தானே வரணும், நான் பார்த்துக்குறேன். டே மச்சா இப்போ என்னடா பண்ணுறது? பாயிண்ட்ஸ் எவ்வளோடா இருக்குது? இல்லைடா ஈக்குவலாக தான் இருக்குது. இப்போது இன்னும் ஒரு ரிலே மட்டும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் பண்ணிட்டோன்னா ஓகேவாயிடும். சைனீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இல்லைடா
அவனுக்கு இன்டர்நேஷ்னலில் போகிறது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதனால் அவங்க கோச் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வேணான்னு சொன்னாங்க. ஆல்ரெடி அவன் 2 முடிச்சு கொடுத்துட்டான். இப்போ அது பண்ணால் அவனுக்கு ஸ்ட்ரெயின் ஆகிடும். வேணாடா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். வேணாம் அவனை ப்ரெஷர் பண்ண வேணாம், அவன் நம்மளே பார்த்துக்கலாம். டேய் மாமே, நானே பார்த்துக்கிறேன். டேய் சைனீஸ், வேணாம், உன் லைஃபை விளையாடாத. டேய் அவன் கிடக்குறான்டா கோச்சு, நான் பார்த்துக்கிறேன்றல, நான் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சைனீஸ் தான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அங்கே ப்ளே பண்ணுறாரு. ஸோ ஃபைனலாக ஒரு பாயிண்ட் வித்தியாசத்தில் தான் வந்து தாயாங்கோட டீமே வின் பண்ணுது. தாயாங்க்கு இந்த ஹாப்பினஸே கிடச்சிருக்காது. ஏன்னா கிட்டத்தட்ட நிறைய டிஃப்ரென்ஷியேட்டில் அவங்கள வின் பண்ணி காட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ வின் பண்ணிட்டாலுமே அந்த சேட்னஸ் தாயாங்க்கு இருக்க தான் செய்யுது. அப்படி கடுப்போட காலேஜ்க்கு வரான். எங்க டீலூனா டீ அவள் தான் இல்லைன்னு நினைடா, நான் வேற ஒன்று அடிச்சிட்டேன், மனசே சரியில்லை. பொடி என் கார்டு எதாவது வாங்கி சாப்பிடணும், சாப்பிடு. சரி மன்னிச்சிடுறேன், சாரிடி, ஏதோ தெரியாமல். இல்லை தயம், ஆக்சுவலாக அந்த பொண்ணு ஒரு மாதிரி டயர்டாக இருந்தாடா, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு பேசுன்னு, இடத்துக்கு கொத்த பேசாத. பாரு செம்ம காண்டில் இருக்கு அவன் மேலே, மூடிட்டாரு அப்படி சொல்லிட்டு தேங்க போயிருப்பான். ஸோ நீங்கள் மறுநாள் தான் வயனும் கிளம்பலாமா வேணாமா யோசிச்சுட்டு, நம்ம இதுமாரி பண்ணுறது தப்பு இல்லை, ஆல்ரெடி நம்மளால் பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு, இப்போ போயிட்டு சாரி கூட கேட்கலன்னா என்ன அர்த்தம், போயிட்டு ஃபஸ்ட்டு அப்பாலஜிஸ் கேட்டுருணும் அப்படி சொல்லிட்டு வயன் இங்கே இது லெட்டர்லாம் எழுதி எடுத்துகிட்டு போயிருப்பா. ஸோ இப்போ தேங் தான் அவனோட கிளாஸ்க்கே தேடிட்டு வந்திருப்பான். வயனோட கையை பிடிச்சி தரன்னு எழுத்துட்டு போகிறான். சீனியர் அது இல்லை சீனியர் ஐயோ லிக்கிது சீனியர் ரூமில் தள்ளிட்டு அவ்வளோதான் அப்படி முடி பிடிச்சி இழுக்கிறான். சீனியர் என்ன நான் தான் சொன்னேன்ல, உன்னால் முடியுமா வேணாமான்னு கேட்டேன்ல, பெரிய பிடிங்கி மாதிரி சொன்னேன், கிழிச்சிட்றேன் ஆட்டுறேன், எப்போ பார்த்தாலும் லைப்ரரியில் படிச்சுட்டே இருப்பேன். ஏண்டி 25 பவுண்ட்ஸ் எடுக்க முடியாதா? 22 தான் நொட்டுவியா? 25 எடுக்க முடியாதா? நீ மட்டும் 25 எடுத்துகிட்டு தான் சைனீஸ் ப்ளே பண்ணணும்னு அவசியமாக இருந்திருக்காது. அவன் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து எப்படி வின் பண்ணோம்? நம்ம கேவலம் 1 மார்க் வித்தியாசத்தில் வின் பண்ணோம். ரொம்ப அசிங்கமாக இருக்கும் உன்னால். ஏய் சே ஒழுங்கா பேசு, ஒரு மயிரம் புரியலை. ஏய் அழுகாதடி, அடிக்கவே இல்லைல்ல, ஏன் அழுகுற? அடிச்சனா இல்லை சரி இந்த போன அடிக்குது அவனுக்கு. ஏய் வாய மூடு. உன்னை அடிக்காதமனே இவ்வளோ அழுகுற, அப்படியே வேணாம் சீனியர் ப்ளீஸ் சீனியர். என்னாச்சு இந்த மயிருக்கு? என்ன மயிருக்குடி அப்படி சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்து வால் அப்படியே பின் பண்ணி அப்படியே உங்களுக்கு தூக்கலான்னு வரான். சீனியர் ரொம்ப வயிறு வலிச்சது, பீரியட் சீனியர். என்ன முடிஞ்ச அளவுக்கு நானும் ட்ரை பண்ணேன் சீனியர், என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல சீனியர், ரொம்ப பெயின் வந்துருச்சு, இன்றைக்கும் ரொம்ப பெயினாக தான் இருந்தது, லீவ் போடலான்னு நினச்சேன், உங்ககிட்ட அப்பாலஜிஸ் கேட்கலான்னு தான் அவ்வளோ தூரம் வந்தேன். என்ன இருந்தாலும் ஏன் மேலே தப்பு எனக்கு தெரியல சீனியர், எப்பயுமே நெக்ஸ்ட் வீக் அப்படி தான் பீரியட்ஸ் வரும், என்னன்னு தெரியல, சீக்கிரமாகவே வந்துடுச்சு, ஐம் சாரி சீனியர். ஓ இல்லை இருந்தாலும் என் கூட இருக்கவங்களாம் இப்படிலாம் பெயின் அப்படி இப்படின்லாம் இருந்ததுலாம் கிடையாது. என்ன அங்கே போய் 0 எடுத்துகிட்டு ஒழுங்காக ப்ரெசன்ட் பண்ணாமல் பீரியட்ஸ்னால் அது இதுன்னு சொல்லி எப்படி இது ஒரு காரணமாக? சாரி சீரியஸ் ப்ளீஸ். அதுக்குள்ளே லூனா வந்துருப்பா. டே என்னடா பண்ணுற? பார் வா, விட்ரி இவ்வளோ, டே வாடா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு தயாவும் அவனோட கிளாஸ் ரூம் போயிட்டு பெஞ்சில் பார்க்குறான். பெஞ்சில் ஒரு லெட்டர் இருக்குது. என்ன லெட்டர் இருக்குது? எவடி மட்டும் ப்ரப்போஸ் பண்ணுற லெட்டர்லாம் வைக்க மாட்டாளுங்களே, மெசேஜ் தான் பண்ணுவாளுங்களே. ஏதாவது ஃபஸ்ட் இயர்ஸில் புதுசாக வந்து கிரிஞ்சு ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கோமோ?
அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நேம் தான் பார்த்துருப்பான் கீழே. ஓயன் ஓ அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்டில் அப்படியே வச்சுருப்பான், வீட்டில் போய் படிச்சுக்கலான்னு சொல்லிட்டு. அப்படியே தான் இப்போ வீட்டுக்கு போகிறான். அவன் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நார்மலாக இருந்திருப்பான். கரெக்டாக தேங்கோட மம்மி தேங்கத்தில் உட்காந்து, தேங் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன மம்மி? என்ன நீ உங்கள் அப்பாவும் என்ன வேறு லெவலில் போய் அந்த கிளைண்ட்லாம் முடிச்சுட்டு வந்துட்டிங்களா? நானும் எங்கள் அப்பாவும் போகணும் தான். உங்கள் அப்பா தான் கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டாரு. சரிம்மா, இந்த மாஃபியா கதைலாம் என்கிட்ட பேச வேணாம். வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பேசு. வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக தானே? கண்டிப்பாக பேசலாமா? சொல்லுமே. என்ன பீரியட்ஸ்னால் எல்லாருக்கும் சேமாக இருக்காதுல்ல தயம். ஒருத்தருக்கு பெயின் இருக்கும், ஒருத்தருக்கு பெயின் இருக்காது. ஒருத்தருக்கு ரொம்ப சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும், ஒருத்தருக்கு ரொம்ப லேட்டாக முடிகிற மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு அந்த டைமில் ரொம்ப கோவம் வரும், சில பேர் ரொம்ப அழுவாங்க. எல்லாமே நெக்ஸ்ட் எமோஷன் தானே அது. சரி, எதுக்கு அது லெட்டர் என்ன படிச்சிட்டியா என்ன? ஏண்டா மாஃபியா லைனே மாஃபியாவை பிடிக்கலன்ற அந்த பொண்ணை அப்படி மிரட்டி வச்சியா? பாவம், அத்தனை டைம் மன்னிச்சிருங்க சீனியர். அந்த லெட்டர் ஃபுல்லாக அதாண்டா இருக்குது. பாவம்டா, பீரியட்ஸ் போல். பெயின் ஒழுங்கான்னு கூட சொல்ல தரல. மன்னிச்சிருங்க சீனியர் அது மட்டும் தான் எழுதியிருக்கா. பொடி ஒழுங்கா அவள் இதை கேட்டிருக்கா பார். நாளைக்கு அவளை பார்த்து சிரிப்பியான். சரியா? அம்மா ஏம்மா அதெல்லாம் படிக்கிற? நான் படிக்க வேணாம் தான் நினச்சேன். என் பையன் காலேஜில் எப்படி இருக்கான்னு பார்த்தேன். உங்கள் அப்பா மாதிரி தான் இருக்க. மாஃபியா வேணாவா இதில் உனக்கு? ஐயோ அம்மா, ஏன் சொல்கிறேன், நீயும் அப்பாவும் மாஃபியா இருந்துட்டு போங்க, எனக்கு வேணவே வேணாம். நான் நார்மலான லைஃப்பை லீட் பண்ணணும், அதுக்காக மட்டும்தான் நல்லா படிக்கிறேன். அவ்வளோதான், எல்லாம் செலக்ட் ஆகிட்டேன். 2 ஆஃபர் இருக்குது, அதை நான் செலக்ட் பண்ணி பிக் பண்ணி போக வேண்டியதான். என்னடாம்மா இல்லை, நீயும் அப்பாவும் தலையிடாதீங்க அப்படி சொல்லிட்டு தேங்கும் அந்த லெட்டர்லாம் படிக்கிறான். அவனுக்கு லைட்டாக சரி போகிறது. இந்த காலத்தில் லெட்டர் எழுதுகிற பொண்ணா ரொம்ப யூனிக்காக இருக்கா. சரி, என்னடி விஷயம் உனக்கு? நாளைக்கு உன்னை பார்த்து நம்ம முறைக்கக்கூடாது, சிரிக்கணும். சிரிச்சிட்டா மன்னிச்சிட்டேன்னு அர்த்தமா? சரிடி, சிரிக்கிறேன், ஒரு ப்ராப்ளமாக இல்லை அப்படி சொல்லிட்டு தேங்கும் அப்படியே தூங்கியிருப்பான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் ரொம்ப சீக்கிரமாகவே காலேஜ் கிளம்பி போயிருப்பீங்க தேங்க மீட் பண்ணணுன்னு சொல்லிட்டு. தேங்கும் கேங் கூட இருக்கான். இப்போ தான் பொறுமையாக வாயன் வெளியே வரா. ஷோ, சிரிக்கிறாரா மறைக்கிறாரா தெரியலையே. டக்குன்னு பார்த்துட்டு இறங்கிடலாம் அப்போ டக்குன்னு பார்த்துட்டு இறங்குறா. ஸோ தேங்க அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஷோ, இப்போ தான் தேங்கும் நோட் பண்ணியிருப்பான். ஓ, நம்ம ரிசல்ட்டுக்காகவா? வாயன் ஏவா? போச்சு போச்சு போச்சு, மன்னிச்சிருங்க சீனியர். உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரட்டா? சீனியர், தரல. உனக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னு எனக்கு தரல, வாங்கி தரட்டா? சீனியர், மன்னிச்சிட்டிங்களா? அப்புறம் சாரி, சரியா? இல்லை பரவாயில்ல. ஏன் இல்லை, கேட்கணும்னு தோணுச்சு. அப்படி சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு போயிருப்பான். தேங்க்ஸ் சீனியர். ஓகே அப்படி சொல்லிட்டு தேங்குமே போயிருப்பான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ மறுநாள் வயனும் தேங்க் மன்னிச்சிட்டான்னு சொல்லிட்டு குட்டி குட்டி சாக்லேட்ஸ் நிறைய ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சு குட்டி குட்டி பாக்ஸில் வச்சு அது ஒரு பெரிய பேக்காக பண்ணிவிட்டு அகெயின் தேங்கோட ப்ளேஸில் வச்சுட்டு போயிருப்பா. என்ன கிஃப்ட்டு வயனா? தேங்க்ஸா இது? ஐயோ, இது எப்படி தூக்கிட்டு போகிறது? ஓட்டுவானுங்களே. லூனா இங்கே வாடி. என்னடா? ஏன் கிஃப்ட்டு கொடுறா? யார் கொடுத்தா? அட்டி பிச்சிடுவேன். வீட்டில் வந்து வச்சுட்டு போ, சரியா? ஏன் அது நீ எடுத்து வச்சுட்டு போனால் வச்சுட்டு போடி. வச்சுட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவளுமே வீட்டில் போய் வச்சுட்டு போயிருப்பான். இது தாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவ்வளோ இருக்குது சாப்பிட்றதுக்கு, ஃபுல்லாகவே சாப்பிட்ற ஐட்டம் மட்டும்தான். ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்குறான். நல்லா இருக்குது டேஸ்ட்டாக. நீ இங்கே வா. என்ன சீக்கிரம் வந்துட்ட? இன்றைக்கி உங்கள் அப்பா தான் போய் சைட் பார்த்துட்டு, நான் இல்லைப்பா. அம்மா ஸ்வீட் சாப்பிட்றியா? யார் வாங்கி கொடுத்தாளா?
மா உனக்கு எப்படி தெரியும்? தெரில, தோணுது. என்ன தோணுது? இல்லை நீயும் அவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு தோணுது. ஏ நீ வேற, அதெல்லாம் அந்தளவுக்கு வருத்து கிடையாது. நீ சாப்பிடு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குடா. பாரு உன்னோட சூப்பராக செய்கிறா பத்தியா. இதுதான் சொன்னேன் லவ் பண்ணுறேன்னு. மா நீ வேறம்மா கம்முன்னு போ அப்படி சொல்லிட்டு தேங்காய் போயிருப்பான். ஸோ இப்படி தான் டேஸ்ட்லாம் போயிருக்கோம். தேங்காய் வாங்கினோம் ஒரு மாதிரி நல்லா க்யூட்டாக நல்ல பாண்ட் க்ரியேட் ஆகிருக்கும். சீனியர் என்ன வேணும்? இல்லை நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் டே வேறையா, நீங்கள் தான் எல்லாத்துலேயும் கிங்காக இருப்பீங்கன்னு சொன்னாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அப்புறம் நான் சொன்னால் கிரிஞ்சாக தான் இருக்கும், பட் என்னன்னு தெரியல, ட்ரை பண்ணணுன்னு தோணுது. நான் மெடல்ஸ்லாம் வாங்கி உங்கள் கழுத்தில் போட்டுட்டா உனக்கு ஒரு பிரச்சனை இருக்காதுல்ல? இருக்காது. சரி ஓகே. அப்படி சொல்லிட்டு தேங்கும் ஸ்போர்ட்ஸ் டேயில் எல்லா கேம்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பான். ஸோ எல்லா ஈவெண்ட்லேயும் அவன் தான் வின் பண்ணியிருப்பான். ஸோ எல்லா மெடலும் வந்து எனக்கு போட்டுட்ருப்பான். சீனியர் என்ன இன்னுமா? ஆமாம்மா லாஸ்ட்டு. அப்புறம் இது வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பெரிய மீட்டர், அதனால் நான் வந்து இன்னும் டமால் கீழே விழுந்துருவேன். நீ கீழே வரக்கூடாது, புரியுதா? இல்லை நான் குளுக்கோஸ் எடுத்துகிட்டு வரேன். இல்லை அதெல்லாம் பார்த்துப்பாங்க, நீ வராத. இல்லை வரக்கூடாது. அப்படி சொல்லிட்டு தேங்க் போயிருப்பான். ஸோ தேங்க் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டு அப்படியே விழுந்திருப்பான் வின் பண்ணிட்டு தான். ஸோ எல்லாருமே தேங்க் சுற்றி இருந்து குளுக்கோஸ் அது இதுன்னு கொடுத்துட்ருக்காங்க. தேங்க் ரொம்ப பெயினாக இருக்கும், அழுக ஆரம்பிச்சிருப்பான். ஸோ நீங்கள் போய் நின்ன உடனே தான் தேங்க் அப்படியே கையிலே காட்டுறான், இங்கே எதுக்கு நிற்கிற போன்னு. இல்லை போ டே ஓயே நீ போம்மா. என்ன அழுக்கிறாரு அப்படி சொல்லிட்டு அவ்வளோ சோகமாக இருந்துட்டு உட்காண்ட்ருப்பான். கொஞ்ச நேரத்தில் தயம் ஒரு மாதிரி நொண்டி தான் வந்திருப்பான். சீனியர் இருங்க சீனியர். அவ்வளோ சீன் இல்லை. இந்த மெடலும் போடணும் கட்ட. தேங்க்யூ. இது இல்லை இப்படி ஒரு நல்ல பாண்ட், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது சீனியர். நல்லா இருக்குல்ல? அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் டின்னர் வருவோம். ட்ரெஸ் எடுத்து வந்துட்டியா? நீங்கள் தான் சொன்னீங்களே சீனியர், எனக்கு ஈவினிங் நீ தான் ட்ரெஸ் ப்ரெசென்ட் பண்ணணுன்னு. வாங்கிட்டு வந்துட்டேனே. ஃபார்மல் ஷர்ட்டா? சீனியர் உங்களுக்கு உண்மையாக நல்லாயிருக்கும், ஜஸ்ட் எனக்காக ட்ரை பண்ணி பாருங்களேன். ஓஏடி அப்படி சொல்லிட்டு தேங்காய் ட்ரை பண்ணியிருப்பான். ஸோ செம்ம ஹேண்ட்ஸமாக இருந்திருப்பான். வயன் அப்படியே வச்சுக்கன்னு இருக்கான் பார்த்துட்ருக்கா. ஸோ தேங்காய் பக்கத்தில் உட்காந்துட்டு ஏதாவது சொல்ல தோணுதா? இல்லை உங்ககிட்ட கேட்கணும், நீங்கள் உண்மையாக மாஃபியாவில் போயிட மாட்டிங்களா? 2 ஆஃபர் வச்சுருக்கேன்டி கையில், அதெல்லாம் போக மாட்டேன். தைரியமாக ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லு. இல்லை இன்னைக்கு மூணு ரொம்ப அழகாக இருக்குல்ல? நான் நல்லா இருக்கேண்ணா. ஏன் அதை டைரெக்டாக என்கிட்ட சொல்ல மாட்டியா? மூணு அழகாக இருக்குன்னு சுற்றி வளைச்சி தான் என்கிட்ட சொல்லுவியா? நான் சொல்கிறேன்டி, இன்னைக்கு செம்ம அழகாக இருக்க. ஐ திங்க் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்டி. என்னால் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியல. உன் கண்ணை தேடாமல் இருக்க மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் நான் ஒயன் உன் பேர் மட்டும் தான் சொல்லிகிட்ருக்கேன். இதோ இந்த கையை விட்டுறவே கூடாதுன்னு தோணுது. ஃபஸ்ட்டு உன்னை எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தாண்டி இப்போ வரையும் நீ என் கண்ணுக்கு இருக்க. எப்பவுமே நீ எனக்கு போர் அடிக்க மாட்டேன். பயப்படுறியா? சொல்கிறீ பயப்படுறியா? ஆமாம், மாஃபியாவில் போயிட்டீங்கன்னா அதான் சொல்கிறேன்ல, நான் போக மாட்டேன். அது எனக்கு நல்லா தெரியும். உனக்கு அது புரிய டைம் தேவைப்படுச்சுன்னா நீ என் கூட இரு, என் கூட ட்ராவல் பண்ண. ஒரு நாள் உனக்கே தெரியும் நான் மாஃபியா ஆக மாட்டேன்னு. அப்போ லவ் சொல்ல என்கிட்ட. நான் வெயிட் பண்ணுறேன்டி அது வரைக்கும். ஐ லவ் யூ வச்சு. ஐ லவ் யூ தயம். நான் இப்போவே இல்லை, நீ டைம் எடுத்துக்கோ, பொறுமையாக சொல்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை.
அப்படி சொல்லிட்டு தேங்க அங்கேருந்து போயிருப்பான். ஸோ வயனுக்கும் டேஸஸ் இப்படி தான் போயிட்டுருக்கோம். ஒரு நாள் அவன் காலேஜில் ஒரு பெரிய ஈவெண்ட்காக தேங்கோட ஃபேமிலியும் வந்திருப்பாங்க. அவங்க மாஃபியா ஃபேமிலி அண்ட் பெரிய இடம் அதனால வந்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வயன் அப்போ தான் அவங்க ஃபேமிலியை பார்க்குறா. அவ்வளோ டெரர் பீஸாக இருக்காங்க, அவ்வளோ பாடி கார்ட்ஸ். வயனுக்கு அப்படி நடுங்குது கையெல்லாம். எங்க ஐயோ இவங்க நாமளும் குடும்பம் மாதிரியே இருக்க மாட்டாங்க போலயே. வயன் ஐயோ இவரே எனக்கு கூப்பிட்றாரு, போயிடு பண்ணடே. என்னங்க அம்மா பார்க்கணும் நாங்கள். இல்லைங்க வேணாம், அம்மா கூட பார்க்க டெரரா. ஆண்டி இப்போ தான் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொன்னேன். கேட்டுச்சுமா டெரராக இருக்கேண்ணா? இல்லை 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 ஆண்டி, இல்லை தப்பு. டேய் நீ சொன்ன மாதிரி ரொம்ப பயந்த பொண்ணதாரியா. அவனுக்கு இன்னும் ஓகே சொல்லன்னு சொன்னாமா, ரொம்ப வருத்தப்பட்டான். எங்களோட மாஃபியா போயிடும், அவன் வரமாட்டான், அவன் நம்பி அவன் கூட வாழலாம். அப்புறம் அங்கிள் கொஞ்சம் பேச மாட்டார், அதுக்காகலாம் நீ பயப்படாத. சரியா? சரிங்க ஆண்டி அப்படி சொல்லிட்டு அவளும் போயிருப்பா. அவளுக்கு சரியான பயம் இருந்திருக்கும். தாங்க பார்த்து சிரிச்சிட்ருப்பான். அம்மா அவனை பார்த்து பயந்துட்டே இருக்காமா. சரி விடுறா, நீயே போதும் போல் கம்மனரு அப்படி சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் கவர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ தேங்க்குமே காலேஜ் முடிய போகுது, இன்னும் ஃபியூ வீக்ஸ் தான் இருக்குது. ஸோ தேங்க் தான் வாங்கி பக்கத்தில் உட்காந்துட்டு எப்போ தாண்டி சொல்லுவேன். சொல்ல ஒன்று தான் கேட்குறேன். தயம் எனக்கு இன்னைக்கு 3 ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கா? ஏன்டி டேரெக்டாக சொல்கிற? டேரெக்டாக சொல்கிறீ? டேரெக்டாக சொல்லு. சரி நாளைக்கு என்ன வெளியே கூப்பிட்டு போறியா? நான் சொல்கிறேன். உண்மையாவா? நம்பிக்கை வந்துடுச்சா? ஏன் ஆஃபர்லாம் பார்த்துட்டு நம்பிக்கை வந்துடுச்சா என்ன? நாளைக்கு என்ன வெளியே கூப்பிட்டு போ, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். தேங்க் உன் கை கூட. இப்படி என்னடி இதெல்லாம் பண்ணுற? நாளைக்கு சொல்கிறேன் அவரே சொல்லிட்டு அவளும் வைக்கப்பட்டு போயிருப்பா. ஸோ தேங்க் இங்கே கையும் காலம் ஓடி இருக்காது, அந்தளவுக்கு ஜாலியாக இருந்திருப்பான். ஸோ மார்னிங் தான் வாயின் வெயிட் பண்ணிட்டுருக்கா. தேங்க் எப்பவுமே வெயிட் பண்ண சொல்கிற ப்ளேஸில் தான். தேங்க் இப்போ வரைக்கும் வந்திருக்க மாட்டான். ஈவினிங் ஆயிருக்கும், ஒரு 8 o'clock ஆயிருக்கும், ஸ்டில் இப்போ வரைக்கும் இருந்திருக்காது. அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அப்படியே வீட்டுக்கு போயிருப்பா. அதுக்கப்புறம் தேங்க அவள் பார்த்துருக்கவே மாட்டா. எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பா மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்காது. அக்கா என்னாச்சு? அவரை பார்க்கவே முடியல. அவன் மாஃபியா ஆகிட்டான். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவன் மாஃபியாவில் போயிட்டான். அதனால தான் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டான். எங்கள் கூட காண்டாக்டில் இல்லை. ஏன் என்னாச்சு? அதான் சொல்கிறேன், நீ எங்கள் கூடவும் காண்டாக்ட் இல்லைன்னு. அவ்வளோதான் வயன். எனக்கு அப்படி அழுதுருப்பா, எவ்வளோ அழுவணுமோ அவ்வளோ அழுதுருப்பா. தாங்க மறக்கணும் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருப்பா. ஸோ இப்படி தான் வயனுக்கு அப்படியே ரொம்ப பெயின்ஃபுல்லாகவே டேஸஸ்லாம் போயிருக்கோம். ஸோ இப்போது 3 years ஆகிடுச்சு. தாங்க இப்போவும் மறக்க முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கா. வயன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கம்மா. தேங்க்ஸ் ஆண்டி. என்ன உங்கள் அம்மா இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. அப்பா வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஆண்டி அப்பா என் வெளியே நிற்கிறாரு, இதோ வராருமா அப்படி சொன்னியும். உங்கள் டேடி வருவார், வந்தோடனே உங்களை பார்த்து அப்படியே ஹக் பண்ணிட்டு அழுவார். இந்த வெட்டிங் ஃப்ராக்கில் ரொம்ப அழகாக இருக்கம்மா, என் ப்ரின்ஸஸ் மாதிரி இருக்க பா. போகலாமா அப்படி சொல்லிட்டு உங்கள் டேடி உங்கள் கையை பிடிச்சி அப்படி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ உங்களுக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. இந்த நேரத்தில் அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. கரெக்டாக இப்போ மாப்பிள்ளை பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. அங்கே ஃபாதரும் எல்லோரும் உட்காருங்க. ஏன்னா கேனி இப்போ ஒரு கன் ஷூட், எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப நார்மலாக அப்படி திரும்பி பார்க்குறீங்க. அவ்வளோ கார்ட்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. நடுவில் செம்ம மாதம் தயாங் என்ட்ரி கொடுக்குறான். அதை பார்த்தோன்னே தான் உங்களுக்கு கோவம் அழுக எல்லாம் சேர்ந்து வருது. 3 வருஷத்துக்கு அப்புறம் தயாங்க இப்போ தான் பார்க்குறீங்க. தயாங் எதுக்கு இங்கே வந்தேன்? இங்கே பாரு, எந்த பிரச்சனையும் பண்ணாமல் போயிடு. ஆல்ரெடி பையனுக்கு தெரியும் நான்
லவ் பண்ணதில்ல, அதெல்லாம் ஓகே தான். டேய், நீ ஊரோட இருக்கணுமா இல்லை செத்து போகணுமா? தயங்க அவங்க செத்து போயிடு. தயம் என்ன ஆச்சு? நீ நினைக்கிறியா உன் கூட வந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு? என் கூட நீ சந்தோஷமாக இருக்க வேணாம். ஆனால் நீ யாருக்கும் கிடையாது, எனக்கு மட்டும்தான். ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் மாஃபியாவில் இருக்க மாட்டேன் சொன்னல, ஏமாத்திட்ட. இப்போ வந்து லவ் பண்ணுறேன் அது இதுன்னு பாரு தயம். எனக்கு இது மாதிரி பையன் கூடலாம் வாழ விருப்பம் கிடையாது. அவனை லவ் பண்ணதா இல்லைன்னு சொல்லலை. இப்போ எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இவன் கூட தான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ புரிஞ்சுக்கோ, மெச்சூர்டாக பிஹேவ் பண்ண. 3 வருஷத்தில் நான் எப்பயும் நான் மறந்துட்டேன் தயம். நான் மறக்கலை, நீ மறந்துட்டேன்னா அதை நான் எதுவும் பண்ண முடியாது. என் வீட்டு போகலாமா இல்லை நான் இங்கே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? 2 ஆப்ஷன் தான். என்ன? சரி, கல்யாணம் பண்ணிக்கலாம் ஃபாதர். ஸோ 2 கார்ட்ஸ் பக்கத்தில் நிற்கிறாங்க. ஃபாதர் பக்கத்தில். ஃபாதர் செம்மையாக பயந்துட்டாரு. பா என்னப்பா அது? பா நேம் இருக்கிற இடத்துல என் நேம் கிம் தயாங்க இருக்கணும். அப்புறம் என் பேர் சொல்லிக்கலாம். உங்களுக்கு பர்மிஷன் தரேன் இந்த ஒரு டைம் மட்டும். கிம் தயாங்கா கென்னி ஓயன் திரும்ப சம்மதமாப்பா? சம்மதம் ஃபாதர். எப்போது ஃபாதர் ரொம்ப லேட் பண்ணிட்டா, அதில் கேட்காதீங்க. ரிங் கொடுங்க அப்படி சொல்லிட்டு ரிங் போட்டு விட்டுருப்பான். ஸோ வேணும் அடுத்துகிட்டே தான் போட்டிருப்பான். ஸோ வேணும் டேடி பக்கத்தில் கூட வந்திருக்க மாட்டார். ஏன்னா அவர் ஒரு 4-5 கார்ட்ஸ் பிடிச்சி வச்சுருக்காங்க. தயம் அவர் என் அப்பா, அதான் ரொம்ப துள்ளுறாரு. கண்ணில் எதுவும் அடிபட்டுறக்கூடாதுல்ல, அதுக்கு தான் அடி பிடிச்சி வச்சிட்ருக்கேன், வேறு எதுவும் இல்லை. போகலாமா செல்லம் நம்ம வீட்டுக்கு? எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை தயம். பரவாயில்ல செல்லம், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ டி, வா. கை விடு. என்னடி சீன்லாம் சொல்கிற? இப்போல்லாம் பேச மாட்டியா நீ சீனியர்கிட்ட? இல்லை, அந்த தயம் செத்துட்டான். இப்போ இருக்கவ யாருன்னு தெரில. டைலாக், மூவி டைலாக் எனக்கு பிடிக்காது. இது மாதிரி மூவி டைலாக்லாம் வேறு அப்படி சொல்லி உட்காரச்சு கூப்பிட்டு போயிருப்பான். அவ்வளோ பெரிய மேன்ஷன். ஸோ எல்லாமே இருந்திருக்கும். பையன் அப்படியே போய் தேங்கோட பெட்டில் உட்கார்றா. எல்லா ட்ரெஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் லைனாக வந்து அடக்குறாங்க. இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாம் மேம். இல்லை சார் தான் போகிறீங்களா? எனக்கு தெரியும். நான் அப்படி தானே இருந்தேன், போங்க. டேய் யாருடா என் செல்லத்தை கஷ்டப்படுத்துறது? என்ன சொல்லும் என்ன சொல்கிறானுங்க? கடுப்பேற்றுறானுங்களே. ஃபஸ்ட்டு நீ மூஞ்சி எடுத்துகிட்டு வந்து என் பக்கத்தில் வைக்காத, எனக்கு கடுப்பாக இருக்குது. சரிடி நான் வைக்கல, நீ கடுப்பாக வேணாம், ஓகேவா? தயம் ஏன் இப்படி பண்ணுற? எனக்கு உனக்கு பிடிக்கல. என் லைஃப்பில் வந்து உன்னை எப்போயோ எரேஸ் பண்ணிட்டேன். எனக்கு வேண்டாம் தயம், புரிஞ்சுக்கோ. என்னால் எரேஸ் பண்ண முடியலடி. 3 வருஷமாக உனக்கே தெரியாமல் உன்னை பார்க்குறேன். எங்கெங்கே போறியோ அங்கே நான் இருக்கேன். எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் இந்த மாஃபியாக்குள்ளே வந்து, ஆனால் உன்னை மறக்க முடியலடி. நீயும் உன்னை லவ் பண்ணுற எனக்கு நல்லா தெரியும். இந்த மாஃபியானால தான் என்ன வேணான்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியும். ஏன்டி இது இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் நீ இந்த ஆப்ஷனை எடுத்த? அதில் உனக்கு சொன்னாலும் புரியாதுடி. சொன்னாலும் உனக்கு புரியாது. ஆனால் கல்யாணம் வரையும் பண்ண போயிட்டல்லடி. எனக்கு அதான் ஒரு மாதிரி வலிக்குது. என்ன என் முச்சி என்னை மறந்துட்டாளா அப்படின்னு. வேறு எதுவும் இல்லை. ஆமாம், நான் உன்னை மறந்துட்டேன். எதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்தேன்? என்னை விட்டு தெரிலடி, தெரில. உன்னை மட்டும் விட முடியாது. அது மட்டும் இல்லாமல் நான் இவ்வளோ சாஃப்டாக இருக்கட்டும் பேசினது கிடையாது இவ்வளோ நேரம். என்னை யாராச்சும் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினா எங்கள் அண்ணன் தான் பேசும்.
நான் பேச மாட்டேன். நான் உன்னை அவ்வளோ மிஸ் பண்ணுறேன்டி. என் கண்ணு ஃபுல்லாக நீ தான் நிறைஞ்சிருக்க. இங்கே என் பக்கத்தில் உன்னை தொடுறேன், உன்னை ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குடி. நீ என்னை வெறுத்தாலும் பரவாயில்ல, நீ எவ்வளோ வெறுத்தாலுமே இப்போ எப்பயுமேடி நான் உன்னோட அதிகமாக உன்னை காதலிக்கிறேன். நீ என்னை காதலிக்கிறத விட நான் அதிகமாக. சி உன் லவ் ஃபேக் தயம். உன் லவ் ஃபேக். ஏன்னா நீ என்னை லவ் பண்ணியிருந்தனா இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்க மாட்டேன். அத்தனை டைம் கேட்டுனே தயம். இதில் நீ வர மாட்டல நல்லா தானேப்பா இருந்த. என்ன ஆச்சு? சொன்னால் புரியாதுடி, புரியாது. அது என்னால் சொல்லி புரிய வைக்க முடியாது. என்னால் என் காதலியை விட முடியாது, அதுக்காக இதையும் விட முடியாது. எனக்கு 2 பேரும் வேணும். என்ன வெறுப்ப மூஞ்ச காட்டுவ அதானே? பரவாயில்லடி, உன்னை பார்க்குறேன்ல, என் கண்ணு ஃபுல்லாக நீ நிறைஞ்சிருக்கல, அது போதும்டி எனக்கு. பூஜை அவ்வளோதும் வேணாம். பூஜைக்கு எதாவது சாப்பிட்றியாம்மா? சி எனக்கு எதுவும் வேண்டாம். எவ்வளோ நாளும் பட்னியாக இருப்பேன், போய் சாப்பிட்டு போ. தயம் போடி. நான் டென்ஷன் ஏற்றாது. ஏதோ 3 வருஷத்துக்கு அப்புறம் உன்னை பார்க்குறேன்னா நீ என்ன திட்டினாலுமே ஏதோ நீ என்னை கொஞ்சிற மாதிரி எனக்கு தோணுது. பட் இதே மாதிரி கடைசி இருக்க தோணாதில்ல. நாளைக்கு வேறு மாதிரி தோணும். அப்புறம் எனக்கு கோவம் வரும். உங்கள் அப்பா மேலே என் கோவம் வேறு மாதிரி போகும். அப்புறம் உங்கள் அப்பா நான் ஏதாவது இல்லை பேசலை. சரிடி, தட்ஸ் கிரேட். அப்புறம் சாரிடி, உன்னையும் ரொம்ப அப்படி இப்படின்னு மிரட்டுறேன்னா என்ன? நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு வயனும் போயிருப்பா. ஸோ தயங்கம் அப்படியே உட்காந்து ரசிச்சுட்டு இருக்கான் வயன் சாப்பிட்றத மட்டும். வயனுக்கு அவ்வளோ கடுப்பான்னு இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு வயன் வந்திருப்பா. வந்துன்னு தயங்கம் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். விட தயங்க என்ன எதுவும் பண்ணிட்டது போயிட்டு இப்படி பொண்டாடி நீ. நான் அவனை என்ன அது பண்ணுறான், அதுக்காக நான் பண்ணுறேன் பாருன்னா சொல்லலை. வேண்டாம், உன்னை கட்டி பிடிச்சி மட்டும் தூங்கிக்கிறேன். என் கண்ணு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கடி. நீ இருக்க, என் கூட இருக்க, உன்னை நான் தொடுறேன், அதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இதை விட வேறு என்னடி வேணும் எனக்கு? 3 வருஷமா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுடி. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அதான் இப்போது நல்லா தூங்குறேன். தயம் கீழே ஆன்ட்டி அங்கிள் இல்லை, அவங்கள கேட்டதுக்கு யாருமே ஆன்சர் பண்ணல. ஆன்ட்டியும் என்னை பார்க்க வரல. ஏன்? அவங்க உன்னை பார்ப்பாங்க மேலேருந்து. உங்கள் பிளஸிங் எப்பயும் உனக்கிட்ட இருக்கும். கடைசியாக அவங்க என் கையை பிடிச்சி சொன்னது தான். எனக்கு அப்புறம் நீ இருப்பேன்னு சொன்னாங்கடி, நீ என்னை பார்த்துப்பேன்னு சொன்னாங்க. அவ்வளோதான், அது அவங்க லாஸ்ட் என்கிட்ட பேசுனது. நீ இருப்ப, நீ என்னை பார்த்துப்ப, அவ்வளோதான். அம்மா அன்றைக்கி அம்மா அப்பா அன்றைக்கி ஒரு சின்ன விட்டு போயிட்டாங்கடி. அன்றைக்கி என்னை வெயிட் பண்ண சொன்னால கிளம்பி வரணும்னு நினைக்கும் போதும் நடந்துச்சு. அப்புறமா நான் இதுக்கு வந்தேன். யாரும் விட்டுறதா இல்லை. இப்போது அதை விட முடியல, அவ்வளோதான். நீ நினைக்கிற மாதிரி நிறைய கெட்டவங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் என்ன சொல்கிறது, அது புரியாதுடி. நிறைய நல்லவங்களுக்கு நான் தான் இருக்கேன். அவங்கள என்னால் விட முடியல. எங்கள் அம்மா சொல்லி கொடுத்து போனது என்னால் விட முடியல. என்ன அழுகிறியா? சாரி தயா, அன்றைக்கி நிறைய மெசேஜ் கால் கோவப்பட்டுட்டேன். சொல்லியிருக்கலாம்ல, மீடியாவில் கூட வரணுன்னு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. நான் தான் அதை வரக்கூடாதுன்னு கவர் பண்ணிட்டேன்.
ம் இல்லை ஒன்றும் இல்லை, அதான் எங்கள் அம்மா சொல்லிச்சுல நீ இருப்பானே, எதுக்கு இப்போ அழுகுற நீ? இருந்தாலும் நீ இதை எடுத்துக்கக்கூடாதுல்ல தயம், இதை விட்டுலாம்ல. அதான் சொன்னால் புரியாதுன்னு சொல்கிறேனே. நிறைய நல்லவங்களாம் இருக்காங்கடி, அவங்களாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இங்கே இருக்கேன். உனக்கு புரியாதும்மா சொன்னா. தயம், என்னால் இப்போவும் உன்னை வெறுக்க முடியாது தெரியும்டி. ஐ லவ் யூ. இன்னைக்கு மூணு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இவ்வளோ நாள் நான் அந்த மூணை பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். விண்டோ பாரு தேங்கும், விண்டோ பார்க்குறான். ஃபுல் மூன் ரொம்ப அழகாக இருக்குது. மிஸ் பண்ணுறியாடி என்ன? மிஸ் பண்ணலன்னு சொன்னேன், நான் ஒன்றும் மிஸ் பண்ணல. யாரும் எனக்கு, நான் மூணை தான் சொன்னேன் சரியா? சரிடி, ஓகே, இது போதும் எனக்கு, இது போதும். இதை விட்டுலாம்ல எனக்காக. நான் மாறுறேன் உனக்காக. நான் உன்னை பார்த்துக்கிறேன். இங்கே பாரு, தூங்க கம்மனு அப்படி சொல்லிட்டு தேங் டைட்டாக ஆக்ட் பண்ணி தூங்கியிருப்பான். ஸோ வயனும் தள்ளி விட எவ்வளோ ட்ரை பண்ணுவா. பட் தேங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால தள்ளிலாம் விட்டுருக்க முடியாது. அவளும் படுத்து நல்லா தூங்கியிருப்பா. இப்படியே தான் வயனுக்கும் தேங்க்கும் டேஸஸ்லாம் போயிருக்கோம். வயன் தேங்கிட்ட அவ்வளோ பேச மாட்டா. பட் தேங் தான் பேசிகிட்டே இருப்பான் அது இதுன்னு சொல்லிட்டு. பொண்ணாட்டி, ஏய் உன்னை தாண்டி உன்கிட்ட தான் பேசுகிறேன். திமுறை உட்காந்துட்டே இருக்காதுடி. எனக்கு பாரு எவ்வளோ பெரிய மாஃபியா தெரியுமா நான். இவ்வளோ திமுறலாம் காட்டாது என்கிட்ட. என்ன பிரச்சனை? அதான் இந்த வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுருக்கால. வேறு எதாவது வேணுமா சொல்லு. நீ தான் கேட்டல, வீட்டுக்குள்ளேயே இருக்க ஒரு மாதிரி வச்சு வச்ச மாதிரி இதுன்னு ரெசார்ட் புக் பண்ணிடுங்க. போயிட்டு வரலாமா நீ? என்ன படி, அட்ரஸ் தான் போடணும் சரியா? ஏன் எனக்கு பிடிச்சதா? சரிம்மா, உனக்கு பிடிச்சதே போடு, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், ரெடியாரு அப்படி சொல்லிட்டு தேங் போயிருப்பான். ஸோ வயனும் தேங் வாங்கிக்கூட ட்ரெஸ் தான் போட்டு உட்காண்ட்ருக்கா. ஸோ தேங் வந்துனே தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஏண்டி அம்மா, உனக்கு தான் நான் எழுது ஊத ட்ரெஸ் பிடிக்காது, எதுக்கு போட்டேன்? வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு போட்டேன். ஐயோ அடேங்கப்பா, சரி கிளம்பலாமா? தயம், நான் உனக்கு ட்ரெஸ் சூஸ் பண்ணட்டா? இது வேண்டாம். ஓகே ஸ்வீட்டா, பிரச்சனையே இல்லை. இங்கே பாரு, ஏதோ என் கூட வரலை, கொஞ்சம் நல்லா இருக்கணும் தான். சரி பிரச்சனை இல்லை, வா. அப்புறம் அங்கேயும் நிறைய கார்ட்ஸ், கார், கன் அதெல்லாம் வராதுல்ல? ஃபஸ்ட்டு அதெல்லாம் பார்க்கவே தலைலாம் சுற்றுது. இல்லடி அதெல்லாம் வராது, வா. ஓகேவா அந்த ட்ரெஸ்ஸு? இரு, ஹேர் ஸ்டைல் நானே பண்ணுறேன். ஓகே, சும்மா அழகாக இருக்கு. வா போகலாம். ஏதோ சொல்லிட்டு மிழுங்கிட்டடி. அது ஒன்றும் இல்லை, வா அப்படி சொல்லிட்டு வயனும் கூப்பிட்டு போயிருப்பா. ஸோ காட்ஸ் யாருமே வந்திருக்க மாட்டாங்க, தேங்கும் வயனும் தான். இப்போ ரெசார்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தயம், ஒன்னாட்டி தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? இல்லை, ஒரு மாதிரி சொத்தி காட்ச், ஒரே பிளாக்காக பெரிய உருவம், கன்று வச்சுக்கிட்டு பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். அது பார்க்கவும் நல்லா இருக்காது. அப்படி ஒரு மாதிரி சொல்ல தெரில. சரி ஓகே சொல்ல தெரில, விட்டுரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி தேங்காய் சாப்பிட்டுட்ருப்பான். கொஞ்ச நேரத்தில் அங்கே யாரும் நிறைய பேர் வந்திருப்பாங்க. அப்படியே காட்ஸுமே தேங்கோட காட்ஸுமே வந்திருப்பாங்க. ஸோ இங்கே அங்கேன்னு சொல்லி ஷூட்டிங் செம்மையாக நடந்துகிட்ருக்கு. இங்கே நீங்கள் செம்மையாக பயந்துருப்பீங்க, தேங்காய் டைட்டாக பண்ணிட்டுருக்கீங்க. இங்கே பாருடி, ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, இப்படி வா, இப்படி பாரு, இங்கேருந்து எழுந்துக்கூடாது, புரியுதா? நீ போகாத தயம், நீயும் இங்கேயோ உட்காரு. இங்கே பாரு, ஒன்றும் இல்லை என் வேர்டை லெசன் பண்ண, இங்கே பாருன்றான்ல, பாரு, பார்த்து தயம் ப்ளீஸ், ஒன்றும் நடக்காது இரு அப்படி சொல்லிட்டு தேங்க போயிருப்பான். ஸோ ஏக்கப்பட்ட கன் ஷூட் நடந்திருக்கும். இங்கே வயன் பயந்துட்டு எழுந்துன்னு தான் வயன் மேலே ஒரு கன் ஷூட் படுத்துருக்கோம். பட்டுன்னு தான் வயன் அப்படி கீழே விழுறதுக்கும் தேங்க வந்து டக்குன்னு பிடிச்சிருப்பான். ஏ
இங்கே பாருடி. ஏய் சும்மா என்னை பயமுறுத்திட்டு இருக்காத. பாருன்றல தயம். ஸோ தயங்கமாக டக்குன்னு ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு வந்து சேர்த்துருப்பான். ஸோ டாக்டரும் ரொம்ப பிளட் லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சுருப்பாரு. ரொம்ப பயந்துட்டு தான் இருக்கான் தயம். டாக்டர் அவளை எப்படியாச்சும் காப்பாற்றிடணும், இல்லைன்னா எல்லாரையும். சார் ஒன்று சொல்லுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் சார் இருக்கோம், இருங்க அப்படி சொல்லிட்டு உள்ளேயும் ரொம்ப பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ டாக்டர் தான் கொஞ்சம் நேரம் கழித்து வெளியே வராரு. டாக்டர் எவ்ரி திங் இஸ் ஓகே, நான் போய் பார்க்கலாமா? பேசிட்டாலா, கணத்தை வந்துட்டால? சாரி தயம், எவ்வளோ ட்ரை பண்ணோம், ஒய்ஃபை காப்பாற்ற முடியல, நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படியே சொன்னதான். தயாவுக்கு என்ன பேசணுன்னே தெரியல. அவனுக்கு டீனஸ் கூட வர மாட்டேங்குது. அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சு. அப்படியே இங்கே உட்காந்துட்டான், உள்ளே கூட போயிருக்க மாட்டான். தயம் இதை வெற்று இது வேண்டாம். ஒரு மாதிரி நல்லா இல்லை. நம்ம வாழ முடியாதுல்ல. நீ மாஃபியாலாம் ஆக மாட்டல. தயம்பா இப்போதான் தயம் அப்படியே உள்ளே வரான். கையெல்லாம் அவனுக்கு அப்படியே நடுங்குது. அப்படியே பார்க்குறான். போயிட்டே அடி என்னை விட்டு. நான் என்ன பண்ணணும்டி? நான் கேட்குறேன், நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன். என்னை வாடி முஜு என்னை பாருமா. ரொம்ப நாளாக என்னை விட்டு போயிட்டடி நீ. இப்போதான் வந்துடி, வந்து நீ போகிற. எங்கள் அம்மா தான் போச்சு. எங்கள் அம்மா சொல்லிட்டு போச்சு நீ இருப்பேன்னு. நீயும் போகிறல்ல, நீயும் போயிட்டல என்னை விட்டு. போயிட்டல புச்சு. நான் என்ன பண்ணுறது? என் கண்ணு ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னேன்ல. ஏன் போகிற? எழுந்துருடி அப்படின்னு சொல்லிட்டு தயம் லைட்டாக கண்ணத்தை தட்டிகிட்டே இருந்திருப்பான். டாக்டர் தான் உள்ளே வந்து, தயம் இருங்க உங்கள் எமோஷன் புரியுது, நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க. டாக்டர் அவ புரியுது, உட்காருங்க. வயன் அப்படின்னு வயன் லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறா. தயாவுக்கு இப்போ தான் உயிரே வந்திருக்கோம். டாக்டர் என்னடி பண்ணுற? தேங்க் கோவப்படாதீங்க. அவங்களே சாரி டாக்டர், கோவப்படல. என்ன பண்ண? எப்படி இருந்துச்சு தயம்? சொல்லு, எப்படி இருந்துச்சு உனக்கு? செத்துட்டேன். உயிரோடு இருந்தோம், செத்தா அப்படி இருக்குமோ? அப்படி இருந்தது. செத்துட்டேன். என்ன பண்ணணும் உனக்கு? என்ன பண்ணுண்டி? எவ்வளோ டைமும் போகும்போது எனக்கும் இப்படி தான் இருக்கும். எப்படி நான் இல்லாத கொஞ்ச நிமிஷம் உனக்கு எப்படி இருந்தது? சொல்ல தயம். என்னம்மா இதெல்லாம்? இதெல்லாம் விளையாட்டாடி. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? நான் கூட சந்தோஷமாக இருக்கணும்ல. வேணாம் தயம். நீ காலேஜ் டைம்லேயே நல்லா படிப்ப, நீ டாப்பர். அவ்வளோ ஆஃபர் லெட்டர் கையில் வச்சுருந்தேன். நான் கேட்டேன், அம்மா அப்பாவோட ரிவெஞ்சுக்காக தான் இங்கே வந்தேன். இப்படி இருந்தால் தான் நல்லது பண்ணணும்ல. இதை விட்டு வந்து கூட நல்லது பண்ணலாம். எனக்காக இது எல்லாத்தையும் விட்டு தயம். அப்படி இல்லையா, என்னையும் சேர்த்து விட்டுரு. என் மேலே ப்ராமிஸ் பண்ணு, இதெல்லாம் விட்டுருன்னு. தாங்க அப்படியே ஒயனோட ஹெட்டில் கை வச்சுட்டு ப்ராமிஸ் விட்டுற. புரியுது, நல்லா புரியுது. செத்தா 2 பேர் சேர்ந்து சாகணும், ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தர் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு புரியுது. நான் செத்து இல்லை சும்மா நீ பேச்சுக்கு விளையாடனால அவன் பேச்சுக்கு சொல்கிறேன். நான் செத்த நீ ரொம்ப கஷ்டப்படுவேன் தெரியுது. நீ செத்துட்டா நான் உயிரோடு இருக்கிற போனோண்டி. தயம் அது எதுவும் நடக்கல.
சரி சரி, நீ ஸ்டெயின் பண்ணக்கூடாது, டாக்டர் சொல்லிடுறாங்க, ப்ளட்லாம் வரும். சரியா? நீ நீ எனக்கு இருக்க, அது போதும். நீ வேறு எதுவும் வேணாம், இருக்க போதும் போதும் அப்படி சொல்லிட்டு தேங்கும் அப்படியே அங்கேயே உட்காந்துருப்பான். ஸோ வயனை நல்லா கண்ண மூடி நல்லா தூங்கியிருப்பா. ஸோ வயனை நல்லா ரொம்ப கேர் பண்ணி பார்த்துருப்பான் தாய். அவங்க இப்படி தான் டேஸஸ் போயிருக்கோம். இப்போது 1 இயர்க்கு அப்புறம் பார்த்து வர தெரியாதாடி? இப்படி வா, கைப்பிடி. இடத்தையும் உட்கார முடியல. என்னடா ட்வின்ஸ் தான் தருவியா நீ? ஒரு குழந்தைலாம் தர மாட்டியா? 2 குழந்தை சுமக்கணுமா? சரி விடு, காட் பிளெஸ்ஸிங் நினச்சிக்கோ. என்ன காலை கட்டு, நான் பிடிச்சி விட்றேன். தயம் என்னடி? இன்னைக்கு வாக்கிங் போவேன்னாப்பா, உடம்புலாம் வலிக்குது. டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு? வாக்கிங் ரெகுலராக போகணுன்னு சொன்னால் கேளு. நான் உனக்கு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், எடுத்து வரேன், ஊட்டி விட்டுறேன், சாப்பிட்றியா? தயம் அந்த லன்ச் எனக்கு பிடிக்கல. சரிடி, எனக்கு செம்ம டேஸ்டியாக செஞ்சுருவேன். வேணா ட்ரை பண்ணிப்பார். அதாட்டு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சாப்பிட்றியா எல்லாத்தையும்? இல்லை மாதிரி இருக்குது, இப்போ தானே நல்லா இருக்குண்ணே, சாப்பிட்றி அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் ஊட்டி விட்டுட்ருக்கான். ஐ திங்க் இது ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேடா, அம்மி ஸ்டேஜ் பண்ணி சொல்லிட்டு பாய்.